ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் ஒரு தகவலில் இன்று நாம் பார்ப்பது ஆதார் சம்மந்தமான சில அப்டேட்ஸ்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. கவர்மெண்ட்டு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று விட்ருக்கு. என்னென்னா ஆதாரை செப்டம்பர் இறுதிக்குள்ளே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா, சில இடத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட், அந்த கண்வழி எதுவுமே வரமாட்டாங்குதுங்கிறதுனால அதை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பொதுவான ஒரு சேவை மையத்தில் தான் பண்ண முடியும். அந்த சேவை மையம் எங்கே இருக்குது அப்படின்னா, தாலுக்கா ஆஃபீஸு, முனிசிபாலிட்டி ஆஃபீஸு, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இது அதிகம்தான், ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் இதுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. அது ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாகவும் வாங்குகிறாங்க. இந்த ஆதார் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஆதார் எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துக்கு இந்த ஆதார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை கண் விழி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இது வரும். இல்லை அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த கண் விழி வராது, ஆதார் லாக்குடுன்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அப்டேட் பண்ணுறத விட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் ஆதார் சென்டரில் போயிட்டு அப்டேட் பண்ணிங்க.